கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவேல் 3:16. கர்த்தர் சீயோனிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். The Lord will roar from Zion and thunder from Jerusalem. The earth and the heavens will tremble, but the Lord will be a refuge for his people, a stronghold for the people of Israel. சீயோனிலிருந்து ஆண்டவர் கர்ஜனை செய்கின்றார், எருசலேமில் இருந்து அவர் முழங்குகின்றார். விண்ணும் மண்ணும் அதிர்கின்றன, ஆயினும் ஆண்டவரே தம் மக்களுக்கு புகலிடம், இஸ்ரவேலருக்கு அரணும் அவரே. ஆமென். இன்றைய தியான வசனம் அதிரும் உலகில் அசைக்க முடியாத அடைக்கலம் கர்த்தரே என்பதை மிக தெளிவாக வலியுறுத்துகிறது. வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலம் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். ஆனாலும் என்ற வார்த்தை இங்கு நமக்கு மிக பெரிய நம்பிக்கை உறுதியை அளிக்கிறது. எப்பேற்பட்ட பிரச்சனை, சோதனை, போராட்டம் வரலாம், ஆனாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் அரணான கோட்டையாய் இருப்பார் என்று இன்றைய தியான வசனம் உறுதி அளிக்கிறது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ஜித்து என்று சொல்லி இருப்பதை கவனியுங்கள். இது தீர்ப்பை அறிவிக்கும் சத்தம். சீயோன் என்பது தேவன் தங்கும் பரிசுத்த மலை. அதில் இருந்து கர்த்தர் கெர்ஜித்து, அதாவது சிங்கம் கர்ஜிப்பது போல சக்தியுள்ள தீர்ப்பு சத்தம் எழுப்புவார். இதன் பொருள், தேவன் அமைதியாக இருப்பது இல்லை. அநீதி, துரோகங்கள், துன்மார்க்கத்துக்கு எதிராக செயலில் இறங்கும் சக்தி வாய்ந்த தேவன். எதிரிகளின் மேல் தேவனின் தீர்ப்பை அறிவிக்கும் ஓர் இடம். கர்த்தரின் குரல் நீதியின் அறிவிப்பு. தேவன் மௌனமாக அல்ல, அநீதிக்கு எதிராக சத்தமாக செயல்படுபவர். தேவன் நீதி செய்யும் தேவன். எருசலேமிலிருந்து சத்தமிடுவார் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது தேவன் தமது ஜனத்தின் நடுவே இருப்பதன் அடையாளம். தேவன் தமது மக்களோடு இருக்கிறார். அவர் தூரத்தில் அல்ல, தமது ஜனத்தின் பக்கம் நிற்கிறார். அவர்களை துன்பப்படுத்துவோருக்கு எதிராக குரல் எழுப்புவார். வானமும் பூமியும் அதிரும். தேவனின் தலையீடு அதிர்ச்சியை உண்டாக்கும். தேவனின் தீர்ப்பு, தலையீடு, செயல் சிறிய மாற்றம் அல்ல, அது பெரிய வரலாற்று அதிர்வு. தேவனின் சக்தி வெளிப்படுத்தல் மனிதரால் தடுக்க முடியாத பேராற்றல். வானம் பூமி எல்லாம் நடுங்கும் அளவுக்கு தேவன் செயல் ஆற்றுவார் என்று மிக தெளிவாக கூறுகிறது. தேவனின் தலையீடு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். மனித சக்தி அதிரும், தேவனின் சக்தி நிலைக்கும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலம், அதாவது விசுவாசிகளுக்கு நிச்சயமான பாதுகாப்பு. வெளியில் உலகம் அதிரட்டும், சத்தம் எழட்டும், தீர்ப்பு வரட்டும், ஆனாலும் தமது ஜனத்துக்கு தேவன் அடைக்கலம். அதாவது பயப்படாதீர்கள், உங்களுக்கு எந்த தீங்கும் வராது என்று மிக தெளிவாக உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 32:7 வாசிக்கிறோம். தேவன் நம்மை அவருடைய சிறகுகளாலே மூடி மறைத்து பாதுகாப்பார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும்
ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் என்று சங்கீதக்காரன் உறுதியுடன் விசுவாச அறிக்கை இடுவதை சங்கீதம் 46:1 வாசிக்கிறோம். அவர் அரணான கோட்டையாக இருப்பார். இது நிலைத்த பாதுகாப்பை உறுதி செய்கிறது. அரணான கோட்டை, அதாவது முறிக்க முடியாத பாதுகாப்பு, எதிரி தாக்க முடியாத தளம், தேவனின் பரிபூரண பாதுகாப்பு. இது உடல் பாதுகாப்பு மட்டுமல்ல, ஆவி, ஆத்மா, சரீரம், அதாவது முழுமையான பாதுகாப்பு. அதனால்தான் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம் என்று மிக தைரியமாக உறுதியாக சங்கீதக்காரன் கூறுவதை 46ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தேவன் தமது மக்களுக்கு அடைக்கலம், நம்பிக்கைக்குரிய பாதுகாப்பு. வெளியில் கலக்கம், உள்ளே சமாதானம். சீயோனிலிருந்து சத்தம், ஜனத்துக்கு பாதுகாப்பு. பரிபூர்ண அரணான கோட்டை. அவர் தம்முடைய மக்களை சுற்றியே ஒரு அரணாக இருப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று நாகும் 1:7 வாசிக்கிறோம். தேவன் கடினமான நாட்களிலும் தமது மக்களை தாங்கி பாதுகாக்கும் அரணான கோட்டை என்பதை மிக அழகாக அறிவுறுத்துகிறது. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் என்று எபிரேயர் 12:26 வாசிக்கிறோம். வானமும் பூமியும் அதிரும் என்பது தேவனின் தலையீடு மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை மிக தெளிவாக இங்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவதை ஏசாயா 31:5 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், உலகம் கலங்கும் போது கூட, சூழ்நிலை அதிரும் போது கூட தேவன் தமது ஜனத்திற்கு அருகில் இருப்பார். அவர் தமது மக்களுக்கு அடைக்கலமாகவும் கோட்டையாகவும் இருப்பார். தேவனின் தீர்ப்பு நியாயமானது. அவரை நம்புவோருக்கு பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. பிரச்சனைகள், அதிர்வுகள் போல வரலாம், ஆனால் தேவன் உங்களுடன் இருக்கிறார் என்ற பரிபூரண விசுவாசத்துடன் அமைதியாக இருங்கள். உலகத்தில் கலக்கமாயிருந்தாலும் தேவன் தமது மக்களுக்கு அமைதியும் பாதுகாப்பும் அளிப்பார். தீமைக்கும் அநீதிக்கும் முன் தேவன் மௌனமாய் இருப்பது இல்லை. அவர் நியாயம் செய்து தமது மக்களை உயர்த்துவார். சீயோனிலும் எருசலேமிலும் இருந்து வரும் தேவனுடைய குரல் தேவன் நம் நடுவில் இருப்பதன் சாட்சி. இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse says that the Lord will roar from Zion and thunder from Jerusalem, causing the heavens and the earth to shake. But at the same time, he will be refuge and strong fortress for his people. His roar represents his power and righteous judgment against evil. God's intervention is so powerful that all creation responds. While the world shakes, God's people are safe under his protection. Even when everything around us seems unstable, God remains our unshakable refuge. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உலகம் அதிர்ந்தாலும், சூழல்கள் மாறினாலும்,
நீர் எங்கள் நிலைக்கல்லும் அடைக்கலமும் கோட்டையுமானவராக இருப்பதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. தீர்ப்பு குரல் ஒலித்தாலும் எங்களை உம்முள் மறைத்து பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாங்கி வழி நடத்தி எந்த புயலும் எங்களை தாக்காதபடி காத்து உமது அரணிலும் இரக்கத்திலும் பாதுகாக்க வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.